சிந்திக்கா என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்? பிரகலாதனை கொல்ல வேண்டுமா? மன்னித்து விடுங்கள் அண்ணி. இந்த சூழ்நிலையில் இதுதான் சரியான தீர்வு. பிரகலாதன் அரச கட்டளையை மதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, என் அண்ணன் ஒருவரே கடவுள். அப்படி இருக்க பிரகலாதன் அந்த நாராயணனின் நாமத்தை பரப்புகிறான். இந்த குற்றத்திற்கு மரண தண்டனைதான் சரியான பரிசு. என்ன கொடூரமான சிந்தனை சிந்திக்கா! உயிரை பறிப்பதே ஒரு குற்றம், அதுவும் பிரகலாதன் ஒரு பாலகன். அண்ணி, தாங்கள் புத்திரனின் பாசத்தில் பேசுகிறீர்கள். உங்களுக்கு பதி முக்கியமா அல்லது புத்திரன் முக்கியமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உன் வார்த்தைகளில் ஏன் இத்தனை வஞ்சகம்? தந்தை கையால் தன் மகனை கொல்ல வேண்டுமா? வேண்டாம் சகோதரா, நீங்கள் ஆணையிடுங்கள். வேறு யாராவது நிறைவேற்றுவார்கள். நான் கூட அண்ணியாருக்கு பதிபக்தி குறைந்து விட்டதோ என்று எண்ணிவிட்டேன். எனக்கு என் கணவரின் மேல் எவ்வளவு மரியாதை இருக்கிறது என்று உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. என் புத்திரனின் மேல் அபாண்டமான பழியை போடாதீர்கள். பிரகலாதன் என் சகோதரனை கடவுளாக ஏற்க மறுக்கிறான். அது மட்டுமல்ல, என் சகோதரனின் விரோதியாக இருக்கிறான். நாராயணன் நாராயணன் என்று பொய் கடவுளின் நாமத்தை ஜபிக்கிறான். அவன்தான் அப்படி என்று பார்த்தால் மற்ற அப்பாவி குழந்தைகளையும் அவன் வசம் இழுக்கிறான். தன்னை ஏற்காத ஒருவனை தண்டிக்காமல் விடுவதற்கு இவர் என்ன நாராயணனா? ஏழு உலகத்தையும் கட்டி ஆளும் பரமன் என் சகோதரன். கடவுளுக்கு எதிராக இருப்பவனுக்கு மரணம்தானே பரிசு. சுவாமி, அவசரப்படாதீர்கள். இன்னும் காலம் இருக்கிறது. பிரகலாதன் கண்டிப்பாக மாறிவிடுவான். அவன் வணங்கும் கடவுளை மறந்து உங்களையே கடவுளாக ஏற்றுக்கொள்வான். கோபத்தில் எடுக்கும் முடிவு பாவமாகிவிடும். அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாம் சுவாமி. நிலைமை கைமீறி போய்விட்டது. பாவத்தை ஒப்புக்கொள்ளாதவனுக்கு பாவ மன்னிப்பு எதற்கு? கணவன் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தால் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள். சகோதரா, நடக்கப் போகும் திருவிழாவில் நான் பிரகலாதனை வைத்துக் கொண்டு அக்னிகுண்டத்தில் அமரப்போகிறேன். சிந்திக்கா, உனக்கென்ன பைத்தியமா? ராஜதுரோகி அழிவதற்கு உன் உயிரை என் தியாகம் செய்ய வேண்டும். பிரகலாதனுக்கு மரண தண்டனை நிச்சயம். பயம் வேண்டாம் சகோதரா. நான் பெற்ற வரத்தை மறந்து விட்டீர்களா?
அக்னி என்னை தீண்டாது. நான் அக்னியையே வென்றவள். ஓம் நமோ நாராயணாய நமः. 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 ஓம் நமோ நாராயணாய நமः.
சிந்திக்கா. பிரகலாதா, என் தங்கையின் மரணத்திற்கு நீதான் காரணம். தாயே, தாயே, உன் மகளை அக்னி தொடமாட்டான் என்று வரம் இருக்கும் போது இந்த கொடுமை எப்படி நடந்தது? உன் தந்தை வரமளிக்கும் போது ஒரு எச்சரிக்கையும் செய்திருந்தார். உன் சகோதரிக்கு மனதில் தவறான எண்ணம் தோன்றியிருக்கும் சமயத்தில் அந்த வரம் பலனளிக்காமல் போகும் என்பதுதான் அது. அவளுடைய வரமே இப்பொழுது அவளுக்கு சாபமாக மாறிவிட்டது. என் சகோதர சகோதரி மரணத்திற்கு காரணமான அந்த மாயாவி விஷ்ணுவுக்கு இவன் பக்தன். அதை பார்த்துக் கொண்டு நான் என்ன இவன் பூஜைக்கு பூ போட்டுக் கொண்டா இருப்பது? யாரங்கே? இவனை யானையின் காலால் மிதித்து விடச் செய்யுங்கள். அந்த நாராயணன் இவனை எப்படி காப்பாற்றுகிறான் என்று நானும் பார்க்கிறேன். நில்லுங்கள். சுவாமி, வேண்டாம் சுவாமி, தயவு செய்து இந்த ஒரு முறை அவனை மன்னித்து விடுங்கள். அவன் நம் மகன், எப்படியும் வழிக்கு வந்து விடுவான் சுவாமி. அவனுக்கு நான் புத்திமதி சொல்கிறேன் சுவாமி, நான் சொல்கிறேன் சுவாமி. ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் சுவாமி. கருணை காட்டுங்கள் சுவாமி, கருணை காட்டுங்கள் சுவாமி. இவனை மன்னித்து விடுங்கள். பச்சிளம் பாலகன், அவனை அறியாமல் தவறு செய்து விட்டான். ஏன் பேச மறுக்கிறீர்கள்? பேசுங்கள் சுவாமி. எப்போதுதானே இவன் உலகத்தை பார்க்கிறான். உங்களுக்கு கோபம் தணிய வேண்டுமானால் என் உயிரை எடுத்து விடுங்கள், என் உயிரை எடுத்து விடுங்கள். என் புத்திரனுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் சுவாமி, உயிர் பிச்சை தாருங்கள். தாயே, அழாதீர்கள். ஹரிநாமம் சொல்பவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நெருப்பும் சுடாது, யானை பலமும் ஒன்றும் செய்யாது. என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே. தந்தையே, நீங்களும் ஆசீர்வாதம் செய்யுங்கள். இழுத்துச் செல்லுங்கள், இவனை இழுத்துக் கொண்டு போங்கள்.